பாண்டியன் குடும்பத்தில் ஒரே ஒரு ஆளாச்சு கொஞ்சோண்டு அறிவு கூர்மையோடு யோசிச்சு பார்த்தாங்க அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனையில் தங்கமயிலுடைய குடும்பத்தினர் முழுசாக போய் தான் சொல்லியிருக்காங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதில் ஏற்கனவே ஒரு வார்த்தையை இப்போதைக்கு பாக்கியம் சமாளித்து தங்கமயிலோட பிறந்தநாள் அதுக்காக விஷ் பண்ண வந்தார் அர்த்தராத்திரிலன்னு சொல்லி சொன்னதும் போதும் கூட அதை நம்பி இப்போ இப்படியே போலீஸ்காரங்க விட்டுறாங்க. ஆனால் அதை அந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே பழனிவேல் கரெக்டாக ஒரு கேள்வி கேட்டார். சரி எல்லாம் ஓகே, ஆனால் நம்ம வீட்டுக்கு நான் தலையில் ஒரு தள்ள துண்டை தூக்கி போடணும், அது நீங்களா? திருடன் நம்ம ஓடுனீங்களா அது நீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் இங்கே பேச வேணாம்னு பாண்டியன் சொன்னார். அப்போ அந்த ஒரு விஷயத்தை திருப்பி எல்லாரும் தனியாக வீட்டுக்குள்ளார கூட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்க, இந்த சமயத்தில் ஏற்கனவே தங்கமயிலுடைய பிறந்தநாள் எப்போ அப்படிங்கிறத பார்க்கணும், அதுக்காகவே அவங்க ஆதார் கார்டில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் ஒரு எண்ணம் வச்சுருந்தாங்க மீனா. ஆனால் அவங்க வருஷத்தை பார்க்கலங்கிற மாதிரி அப்போ காமிச்சாங்க. அவங்க எனக்கு உங்கள் பிறந்தநாள் தெரியுமே, உங்கள் பர்த்டே இன்னைக்கு இல்லையே அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லி உண்மையை சொல்லுங்கள், என்ன நடக்குது இங்கேங்கிறத கேட்டாலும் அதே மாதிரி நாங்கள் பிடிச்சும் போது நீங்கள் பயந்தடிச்சு ஓடின மாதிரி தானே ஓடினீங்க, அது என்ன இப்போ விஷ் பண்ண மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா திருட மாதிரி யாராச்சும் ஓடுவாங்களா? அது எப்படி வீட்டு கதவை திறந்துருந்துச்சு? உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் ரகசியமாக விஷ் பண்ண வந்தீங்க, எங்கள் வீட்டு கதவை எப்படி திறந்துச்சு அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்டு இவங்களுக்கே சந்தேகம் உண்மையை சொல்லுங்கள். அந்த இடத்துல வச்சு நான் உங்களுக்கு எங்கள் சம்மந்தி அவமானப்படக்கூடாது, அசிங்கப்படக்கூடாதுங்கிறதுலாம் நாங்கள் அமைதியாக இருந்தோம். ஆனால் எங்களுக்கே உங்கள் மேலே சந்தேகமாக தான் இருக்குது, உண்மையாக என்ன காரணத்துக்காக வந்தீங்கிறத சொல்லிவிடுங்க, இல்லைனா தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு யாராச்சும் விசாரிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லவங்களாக காமிக்கிறோங்கிற பேரில் எல்லாரையும் முட்டாளாக காமிக்காமல் இந்த விஷயத்தை சென்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி காமிப்பாங்களா, இல்லை கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்தை கொஞ்சம் பேக்க குடும்பமாக காமிச்சு அவங்க நல்லா முழக அரைக்கிற மாதிரி காமிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.